Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த bangles அது 20mm கடா பேங்கிள் டிசைன் பண்ண போறோம். full bridal set பண்ண போறோம். அதுக்காக நான் வந்து 5N pinkல 5N shade number pinkல thread wrap பண்ணிருக்கேன். 20mm பேங்கிள். இதுக்கு pink கலர்ல டைமண்ட் ஷேப் குந்தன் எடுத்திருக்கேன். இது வந்து ரெகுலர் சைஸ் தான். இந்த கிளாசி குந்தன்ல பிங்க் கலர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி மெஜந்தா பிங்க் மாதிரி தான் ஷேடில் மோஸ்ட்லி பிங்க்கு கிடைக்கும். இருக்கிறதுலே ஸ்மால் சைஸ் இருக்கு இல்லையா, அதில் ட்ராப். இதில் மேலே ஃபினிஷிங்க்கு நான் வந்து கிளிப் ஸ்டோன் 4mm சைஸ் கோல்டன் யூஸ் பண்ணுறேன். சைடில் இருக்கிற கேப்புக்கு 3mm ரவுண்ட் குந்தன் யூஸ் பண்ணுறேன். ஒயிட்டு நீங்கள் கலர் வேணாலும் வச்சுக்கலாம், கோல்டன் வச்சா ஓகே. என்கிட்ட கோல்டன் இல்லாததுனால நான் ஒயிட் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து டிசைனுக்கு க்ளூ கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக வச்சுட்டா என்ன ஆகுதுன்னா, இந்த ஃப்ளவர் இங்கே நம்ம டைமண்டில் ஃப்ளவர் பண்ணுறோம் இல்லையா, அது கொஞ்சம் கேப் விட்டு தான் வரும். லைட்டாக கேப் இருக்கும். அந்த கேப்லேயும் க்ளூ இருந்துச்சுன்னா காஞ்சதுக்கப்புறம் த்ரெட்டு கலர் தெரியாது, ரொம்ப கம்மியாக தான் தெரியும். அதுவும் இல்லாமல் அது கொஞ்சம் ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தனியாக தெரியுது. அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ வச்சு கொஞ்சம் பொறுமையாக தான் டிசைன் பண்ணுவேன். பக்கத்துலேயும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ வச்சு ஒரு ஸ்டோனாக எடுத்து ஒட்டிக்கிறேன். இதுவே க்ளூ கொஞ்சம் பிதுங்கிட்டு தான் வருது. எப்பவுமே க்ளூ நான் கொஞ்சம் கம்மியாக தான் வைப்பேன், ரொம்ப அதிகமாக வைக்க மாட்டேன். மீடியமாக க்ளூ வச்சுட்டு பிதுங்கிக்கிட்டு வெளில வராத அளவுக்கு லைட்டாக அப்படி நல்லா டைட்டாகவே ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் கொஞ்சம் இந்த க்ளூ ஸ்டிக் பென் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். 3mm ரவுண்டு கொஞ்சம் இடுக்கில் ஓட்டணும் அப்படின்னா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதில் அழுத்தம் கொடுத்தோன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இதில் அழுத்திக்க மாட்டேங்குது. ஏன்னா க்ளூ ஸ்டிக் பென்லாம் வேக்ஸ் மூவ் ஆகிடுது. அது எனக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்ற நம்பிக்கையே இல்லை. அதனால நான் மோஸ்ட்லி கையில் தான் பண்ணுவேன். அதுக்காக நான் வந்து உங்களை க்ளூ ஸ்டிக் பென் யூஸ் பண்ணாமல் கையிலே பண்ணுங்கன்னு சொல்ல. க்ளூ ஸ்டிக் பென் யூஸ் பண்ணிக்கோங்க. கையில் க்ளூ படாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அதிலே டைட்னஸ் வருதுன்னா நீங்கள் வந்து கிரேட் என்னை பொறுத்த வரைக்கும். ஆமாம், எனக்கு அதில் டைட்னஸ் வர மாட்டேங்குது. அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல, ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் இதில் இந்த இடுக்கில் 3mm ஓட்டுவேன் இல்லையா, அப்போ கண்டிப்பாக பண்ணுவேன். அது மாதிரி மேலே டாப்பில் வைக்கிறதுமே க்ளூ ஸ்டிக் பென் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி பேஸ் ஃப்ளவர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் வந்து க்ளூ ஸ்டிக் பென் யூஸ் பண்ண மாட்டேன். நல்லா இப்படி அழுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப லைட்டாக தான் கேப் விட்டுருக்கேன், தெரியுதுங்களா? இந்த கேப்பில் தான் இப்போ நம்ம இப்போது இதில் 3mm இருக்கிறதுல குட்டி ட்ராப் இருக்கு இல்லையா, இது 2 ஸ்டோனுக்கு நடுவில்னு இப்படி வைக்கணும். இதுக்கு நான் க்ளூ ஸ்டிக் பென் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதை நான் அழுத்த மாட்டேன், வெளுக்கு இப்படி தான் வைப்பேன். இது பிச்சுக்கிட்டுலாம் வராது, ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். க்ளூ காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒன்றொன்னா ரொம்ப பொறுமையாக எடுத்து ஒட்டினோம்னா ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போது இந்த டாப்பில் மேலே வந்து நான் 3mm இந்த கிளிப் ஸ்டோன் வைக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த சைடில் எல்லாமே க்ளூ வச்சுருக்கேன். இங்கே எல்லாமே 3mm ரவுண்டு ஒயிட்டு மட்டும்தான். கோல்டு வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும், இல்லை வயலட் கலரே வச்சா அதை விட சூப்பராக இருக்கும். ஆனால் என்கிட்ட இப்போதைக்கு 3mm ரவுண்டில் வேறு கலர்ஸ் எதுவுமே இல்லை, ஒயிட் மட்டும்தான் இருக்குது. சரி, இருக்கிற ஸ்டோன் வச்சு நம்ம டிசைன் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நான் இதை வச்சு பண்ணுறேன். 3mm ரவுண்ட் ஓட்டிட்டு நான் அதை கண்டிப்பாக இதை ப்ரெஸ் பண்ணி தான் விடுவேன். அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டுக்கு நான் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே ஒன்று வச்சுருக்கேன், கொஞ்சம் கேப் விட்டு இங்கே இன்னொரு க்ளூ கொஞ்சமாக வைக்கிறேன். இப்போ இதை வச்சுட்டு இந்த ஸ்டோன் வந்து நல்லா இல்லை, இது வேண்டாம். இப்போ இங்கே 2 வச்சுட்டு இங்கே கொஞ்சம் க்ளூ, இங்கே கொஞ்சம் க்ளூ, இங்கே கொஞ்சம் க்ளூ, இங்கே கொஞ்சம் க்ளூ. அடுத்த ஃப்ளவருக்கு
இப்போ இங்கேயும் க்ளூ, இங்கேயும் க்ளூ. கொஞ்சம் க்ளூ வந்து பிதுங்கிட்டு வெளில வராமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக க்ளூ தனியாக தெரியாமல் நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. என்னோடய ரிங் லைட்டு மினுக்குது, கண்ணடிக்குது. ரிப்பேர் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளாகவே ரொம்ப வேலை காட்டிக்கிட்டே இருக்குது. வச்சுட்டேன்னா இப்போ நடுவில் கேப் இருக்குது. இப்போ வந்து உள்ளே க்ளூ வச்சுருக்கேன், இந்த ஸ்டோன்ஸுக்கு மேலேயும் க்ளூ வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம இந்த குட்டி ட்ராப்பை ஒட்ட போகிறோம். இப்போ வந்து சைட் பேங்கிளுக்கு நான் 4 கட் பேங்கிள் கோல்டன் கலரில் ரேப் பண்ணி எடுத்திருக்கேன். நான் டார்க் கோல்டு, அதாவது 105 ஷேட் நம்பரில் ரேப் பண்ணி எடுத்திருக்கேன் த்ரெட்டு. இப்போ இதில் க்ளூ வச்சுட்டு இதில் வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டலாம். இதில் வந்து நான் ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் ஒட்ட போகிறேன். ஏன்னா 20 mmக்கு 3 mm ரவுண்டு ஒயிட் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இதில் வந்து ஒயிட் ஸ்டோன் யூஸ் பண்ணுறேன். ஒயிட் ஸ்டோன் வந்து நான் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுறேன். அப்படியே நேராக ஒரே லைனாக ட்ரையாங்கிள் இப்படி ஒட்ட போகிறேன் சிம்பிளாக. ஹெவி ஒர்க் வந்து ஃபுல் குந்தன் ஒர்க் வந்து சென்டர் பேங்கிள் 20 mm மட்டும்தான். இதில் வந்து இந்த மாதிரி ஒயிட் குந்தன் மட்டும் லைனாக ஒட்டிடுறேன். இதை வந்து நம்ம பார்டர் பேங்கிளாகவும் வச்சுக்கலாம், இல்லை சைட் பேங்கிள்ஸாகவும் வச்சுக்கலாம். லைனாக இந்த மாதிரி குந்தன்ஸை அப்படியே ஒட்டிட்டு நல்லா அழுத்தி விட்டு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பேங்கிள் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி சைட் பேங்கிள்ஸ்க்கு 4 பேங்கிள்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ ஒட்ட பேங்கிள், இதெல்லாம் ஏற்கனவே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, ஃபுல்லாக 4 பேங்கிள்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்டர் பேங்கிளுக்கு நான் ஒயிட் கலரில் ரேப் பண்ணியிருக்கேன். 4 கட் பேங்கிள், அதே 2/6 சைஸில் ரேப் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து 4x4 ஸ்கொயர் கட்டிங் உள்ள இந்த ஃப்ரேம்டு குந்தன்ஸ் வைக்கிறேன். லைனாக இதுலேயும் ஃப்ரேம்டு குந்தன்ஸ் தான் லைனாக வைக்க போகிறேன். இந்த பேங்கிள்லையும் நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 கட் பேங்கிள் ஃபுல்லாக ஸ்கொயர் ஸ்டோன் ஒட்டினது. இதுவும் 4 பேங்கிள் ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை இதை பார்டர் பேங்கிளாக வைக்கிறதா இல்லை இதை பார்டர் பேங்கிளாக வைக்கிறதா நான் யோசிச்சுட்ருக்கேன். சைட் பேங்கிள்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ப்ளைன் பேங்கிள்ஸ் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சென்டர் பேங்கிள் இல்லையா, இப்போ பார்டர் பேங்கிள்க்கும் சைட் பேங்கிள்ஸ்க்கும் ஃபுல் குந்தன் ஒர்க் ரெடி பண்ணியாச்சு. அது இல்லாமல் சைட் பேங்கிள்ஸ்க்கு 2/6 சைஸ்லேயே அதே சைஸ்லேயே 6 கட் பேங்கிள், 4 கோல்டன் கலர் பேங்கிள்ஸ், 4 பிங்க் கலர் பேங்கிள்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கும் மேலே எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு 4 பேங்கிள்ஸ் 6 கட்டு இல்லை 4 கட் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்றுத்தில் வயலட் கலரில் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் நான் ரெடி பண்ணல, நான் இதோட போதும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதுவே ஹெவி ஒர்க்காக தான் இருக்குது. அதனால் இப்போ வந்து இந்த பேங்கிள்ஸை நான் செட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த வயலட் கலர் பேங்கிள் எடுத்துக்கிறேன். இதுக்கு பக்கத்தில் பிங்க் வைக்கிறேன். இதுக்கு பக்கத்தில் இந்த கோல்டன் கலர் பேங்கிள் வைக்கிறேன். இங்கே கோல்டன் கலர் த்ரெட் ராப்டு பேங்கிள். இதுக்கப்புறமா சென்டர் பேங்கிள். இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கோல்டன் கலர் ராப்டு பேங்கிள், ட்ரையாங்கிள் பேங்கிள், ஒரு பிங்க் பேங்கிள். இது வந்து ஒரு கைக்கான வளையல். இப்போ பாருங்கள், இந்த ஃபுல் பேங்கிள் நான் இப்படி தான் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் இந்த டிசைன் ட்ரை பண்ணலன்னா இதே மாதிரி டிசைன் பிரைடல் பேங்கிள்ஸுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன கலர் காம்பினேஷன் போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் வந்து மெஜந்தா பிங்க் வித் வயலட் கோல்டன் கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். இப்போ ஒரு சாரீ வந்து பிங்க் அண்ட் வயலட் கலர் காம்பினேஷனில் இருக்குன்னா சரி வந்து கோல்டன் கலராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற இமேஜினேஷனில் தான் நான் இந்த பிரைடல் பேங்கிள்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேங்கிள்ஸோட சைஸ் வந்து 2/6 சைஸ். இந்த பேங்கிள்ஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.